இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. என் நண்பர் வழிகாட்டி சிறந்த ஆசான் காலம் சென்ற சையத் ஹுசைன் அலிக்கு அன்வார் அஞ்சலி. மறைந்த சையத் ஹுசைன் அலி தனது நண்பர், வழிகாட்டி மற்றும் சிறந்த ஆசிரியர் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். PKR ஆலோசனை குழுவின் துணைத் தலைவருமான சையத் ஹுசைன் மலாயா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணியாற்றிய காலத்தில் தமது விரிவுரைகள் மூலம் பரந்த அறிவு, மதிப்புமிக்க குறிப்பு மற்றும் ஞானத்தையும் வெளிப்படுத்தியதை நினைவு கூர்ந்து அன்வார் தனது முகநூலில் பதிவிட்டார். சையத் ஹுசைன் ஏழைகளின் நலனுக்காகவும் கட்சிக்காகவும் போராடியதோடு நீதிக்கான உறுதிப்பாட்டிற்கும் மற்றும் தேசத்தின் எதிர்காலத்திற்கும் போராடிய ஒரு தனிநபர் என்றும் அன்வார் புகழாரம் சூட்டினார். அவர் ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் போராடுவதில் உறுதியானவர் மற்றும் நீதிக்காக எங்கள் போராட்டத்தில் இன்றியமையாத நபராகவும் அவரது சோசலிச போராட்டத்தில் ஆழமாகவும் வேரூன்றியவராக திகழ்ந்தார் என குறிப்பிட்டார். முஸ்லிம் தம்பதிகளிடையே குழந்தைகள் சுமை என்ற போக்கு இஸ்லாமிய போதனைகளுடன் முரண்படுகிறது. இளைய தலைமுறையினர் குழந்தைகளை ஒரு சுமையாக கருதக்கூடாது என்பதோடு குழந்தைகள் ஒரு சுமை என்ற எண்ணத்தால் தம்பதிகள் குழந்தை இல்லாதவர்களாக இருக்க விரும்புவது நபிகள் நாயகம் அவர்களின் சிந்தனை மற்றும் போதனைக்கு எதிரானது. இஸ்லாமிய சட்டத்தின்படி பொறுப்புகளை தவிர்ப்பதற்காக குழந்தை இல்லாத வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பது ஊக்கமற்றது என ஃபத்வா ஒன்றை கூட்டரசு பிரதேச முஃப்தி அலுவலகம் வெளியிட்டுள்ளது என பிரதமர் துறையின் சமய விவகாரங்கள் அமைச்சர் டாக்டர் முகமது நாயிம் முக்தார் தெரிவித்துள்ளார். குழந்தை இல்லாத மனநிலை குழந்தைகளை பெறுவதை முற்றிலும் நிராகரிக்கிறது. ஏனெனில் அவர்கள் ஒரு சுமையாக கருதுகின்றனர். மேலும் தம்பதிகள் திருமணத்திற்கு முன்பு வாழ்ந்ததை போலவே தொடர்ந்து வாழ விரும்புகிறார்கள் என்பது எனது புரிதல். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. திருமணம் பொறுப்புகளுடன் வருகிறது. ஆண்கள் தலைவர்களாகவும் பெண்கள் தாயாகவும் மாறுகிறார்கள் என அவர் கூறினார். தந்தையர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனாக்மூடா ஹீரோ கிலுர்கா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். புதிய உதவி திட்டங்களால் ஒற்றுமை அரசாங்கத்தில் இந்திய சமூகம் புதிய நம்பிக்கை கொண்டுள்ளது. ரமணன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது மலேசிய இந்திய சமூகம் புதிய நம்பிக்கையை கொண்டுள்ளதாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவிக்கிறார். பேங்க் ராக்யாட்டின் இந்திய தொழில் முனைவோர் கடனுதவி திட்டமான பிரீஃப் ஐ மூலம் இந்திய சமூகத்திற்கு 50 மில்லியன் ஒதுக்கியது உட்பட பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் ஏற்படுத்தி இருப்பதே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அனைத்து அறிவிப்புகளும் குறுகிய காலத்தில் செய்யப்பட்டதோடு இந்திய சமூகத்தினருக்கு அரசாங்கம் உதவிகளை சென்றடைவதை உறுதிப்படுத்திய சில சிந்தனைகள் மற்றும் ஊக்குவிப்புகளை ஏற்பாடு செய்து வருகிறோம் என ரமணன் கூறினார். இதற்கு சில காலம் பிடிக்கும். ஆனால் நம்மை நாமே மகிழ்ச்சி அடைவதற்காக இத்தகைய அறிவிப்புகள் இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புவதாக அவர் கூறினார். நிபோங் தெபாலில் மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் புரோகிராம் செம்பாங் செந்தாய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். எனவே நாட்டை நிர்வகிப்பதற்கும் இந்திய சமூகத்தின் நன்மைக்கான முயற்சிகள் மற்றும் அதிகமான திட்டங்களை உருவாக்குவதற்கான ஒற்றுமை அரசாங்கத்திற்கு கூடுதல் அவகாசத்தையே இந்திய சமூகத்தினர் வழங்குவார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோலாலம்பூரில் மோசடி விவகாரத்தை தீர்க்க 60,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்ட அமலாக்க அதிகாரி கைது. மோசடி விவகாரத்தை தீர்க்க 60,000 ரிங்கிட் கையூட்டு கேட்டது தொடர்பில் அமலாக்க அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டார். 40 வயதுடைய அந்த ஆடவர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் கோலாலம்பூர் கிளை அலுவலகத்தில் இரவு 11 மணி அளவில் கைது செய்யப்பட்டார் என MACCக்கு நெருக்கமான தகவலின்படி கூறினர். அந்த சந்தேக பேர் வழி கோலாலம்பூர் மாநகரில் உள்ள உணவகத்தில் ஒருவரை சந்தித்ததோடு லஞ்ச பணத்தை ஒப்படைப்பதற்கு அருகே உள்ள இடத்தில் காத்திருக்கும்படி தெரிவித்துள்ளதாக நம்பப்படுகிறது. எனினும் அந்த சந்தேக பேர் வழி கூறியபடி அந்த இடத்திற்கு வரவில்லை. அதன் பின் அந்த சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டதோடு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின் 10,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சம்பந்தப்பட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டதை கோலாலம்பூர் MACC இயக்குனர் ஃபவுசி ஹுசைன் உறுதிப்படுத்தினார். மலேசியர்களுக்கு இலவச 30 நாள் இருமுறை நுழைவு டூரிஸ்ட் விசா இந்தியா வழங்குகிறது. மலேசியர்கள் சுற்றுலா விசா மூலம் 30 நாட்களில் இருமுறை இந்தியாவிற்கு சென்று வரலாம்.
விசா கட்டணம் எதுவுமின்றி இலவச இரட்டை நுழைவு சுற்றுலா விசாவை இந்தியா வழங்குகிறது. இந்த முயற்சி 1 வருடத்திற்கு தொடரும் என இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவிற்கு வருகை தரும் மலேசியர்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் 30 நாட்கள் இரட்டை நுழைவு மின்னணு விசாவை பெறலாம். 2025ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை இந்த வாய்ப்பு தொடரும். சுற்றுலா விசாவிற்கு இந்திய தூதரகத்தின் அகப்பக்கத்தில் ஆன்லைனில் விண்ணப்பங்களை செய்யவும் என்பதோடு டூரிஸ்ட் விசா வழங்கப்பட்ட 120 நாட்களுக்குள் பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா விசாக்கள் மற்றும் பிற வகைகளுக்கான தற்போதுள்ள விதிமுறைகள் தொடர்ந்து பொருந்தும். அவுட்சோர்ஸ் சேவை வழங்குவோர் மூலமாக அல்லது நேரடியாக சாதாரண விசாக்களை தேர்வு செய்பவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட விசா கட்டணத்தை செலுத்த வேண்டும். நிலையான டூரிஸ்ட் விசா கட்டணமான 465 ரிங்கிட்டை ஆன்லைனில் செலுத்த வேண்டும். மலேசியாவிற்கு பயணம் செய்யும் இந்திய கடப்புதழ் வைத்திருப்போர் கடந்த ஆண்டு டிசம்பர் 1 முதல் இந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை 30 நாட்கள் வரை மலேசியாவில் விசா இல்லாமல் நுழைவதற்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜொஹூர் துங்கு இஸ்மாயிலை தொடர்பு படுத்தும் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து போலீசில் புகார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC சம்பந்தப்பட்ட ஊழல் விவகாரத்தில் ஜொஹூர் ரீஜென்ட் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமை தொடர்பு படுத்தும் குற்றச்சாட்டுகள் குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதாக ஜொஹூர் மந்திரி பெசார் டத்தோஸ்ரீ வான் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார். 20 மில்லியன் ரிங்கிட் ஊழல் தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகள் அரசு அமைப்பை கீழறுப்பு செய்வதற்கான மோசமான முயற்சி என்பதோடு சமூக ஊடகங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகள் ஜொஹூர் ரீஜென்டிற்கு எதிரான அவதூறாகும். ஜொஹூர் அரசு அமைப்பை வீழ்த்துவதற்கான தீங்கிழைக்கும் முயற்சியாக இதை மாநில அரசு கருதுகிறது. இது பொறுப்பற்றது, அவமரியாதையானது என வான் ஹபீஸ் காசி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். மாநில அரசு இந்த விவகாரத்தை கடுமையாக கருதுகிறது என்பதோடு ஜொஹூர் மற்றும் நாட்டின் நல்லிணக்கம் மற்றும் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த தரப்பினருடனும் சமரசம் செய்து கொள்ளப்படாது என அவர் கூறினார். எனவே இந்த விவகாரம் குறித்து நாங்கள் போலீசில் புகார் செய்துள்ளோம். அதிகாரிகள் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த விவகாரம் தொடர்ந்து நீடிக்காது என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். மாய்கா தேர்தல் உதவி அதிகாரிகளுக்கு பயிற்சி பட்டறை 150 பேர் பங்கேற்பு. மாய்காவின் உதவி தலைவர்கள், மத்திய செயலவை உறுப்பினர்கள் மற்றும் மாநில மாய்கா நிர்வாக குழுவிற்கான 10 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான ஜூலை 6ஆம் தேதி நாடு முழுவதிலும் பிற்பகல் மணி 1 தொடங்கி மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதனை முன்னிட்டு அதன் தேர்தல் உதவி அதிகாரிகளுக்காக நேற்று மாய்கா தலைமையகத்தில் 2வது பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. மாய்கா தேர்தல் உதவி அதிகாரிகளாக பணியாற்றும் புத்ரா, புத்ரி, மகளிர், இளைஞர் ஆகிய பிரிவுகளை சேர்ந்த சுமார் 150 பேர் இந்த பட்டறையில் கலந்து கொண்டனர். மாய்காவின் தலைமை செயலாளர் டத்தோ RT ராஜசேகரன் இந்த பயிற்சி பட்டறையை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். இந்த பயிற்சி பட்டறையில் மாய்கா தேர்தல் குழுவை சேர்ந்த வழக்கறிஞர் டத்தோ செல்வம் முகையா, தேர்தல் குழுவின் செயலாளர் டத்தோ ராஜகோபால் ஆகியோரும் விளக்கம் அளித்தனர். இந்த பட்டறையில் கலந்து கொண்ட புத்ரா பிரிவின் தேசிய துணை செயலாளர் பூர்வீன் ரவிச்சந்திரன், தேசிய புத்ரா துணைத் தலைவர் டாக்டர் அமர்வின் மலைராஜா, புத்ரி பிரிவின் தேசிய தலைவியும் ஜொஹூர் மந்திரி புசாரின் சிறப்பு உதவியாளருமான வழக்கறிஞர் தீபா சோலைமலை ஆகியோர் இப்பயிற்சியில் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை குறித்து பகிர்ந்து கொண்டனர். துங்கு இஸ்மாயிலை தொடர்பு படுத்தும் ஊழல் குற்றச்சாட்டு, பாஸ் ஆதரவாளர் கிளப்பை நடத்துபவரிடம் நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரணை. இடைக்கால ஜொஹூர் சுல்தான் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயிலை லஞ்ச குற்றத்துடன் தொடர்பு படுத்திய பாஸ் ஆதரவாளர் கிளப்பின் கணக்கை கையாண்டு வருபவரிடம் நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. புகிட் அமான் உயர்மட்ட விசாரணை பிரிவு இந்த விசாரணையை நடத்தி வருவதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் குமார் தெரிவித்தார். தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பொது அமைதி மற்றும் நாட்டின் பாதுகாப்புக்கு மிரட்டலை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் நிந்தனை அம்சத்தை கொண்ட தகவலை பகிர்வோர், பொய்யான மற்றும் அவதூறான குற்றச்சாட்டை பரப்புவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குமார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். கோரிக்கைகள் நிறைவேற்ற தவறினால் 30 நாட்களில் தம்பூனில் அன்வார் எதிர்ப்பு பேரணி, ஏற்பாட்டாளர்கள் உறுதி. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ இல்லமான ஸ்ரீபெர்டானா வளாகத்தில் நேற்று எதிர்ப்பு பேரணி நடத்திய தங்களை
டெமி நெகரா என்று கூறிக்கொண்ட தரப்பினர் தங்களை கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் 30 நாட்களில் பேரா தம்பூனில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளனர். டீசல் விலையை குறைப்பது, RON 95 எண்ணெய் மற்றும் எரிவாயு விலையை நிலைநிறுத்துவது, விலை உயர்வு இன்றி உள்நாட்டு அரிசி விநியோகத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு, அரிசி விவசாயிகளின் உரிமையை தற்காப்பது ஆகியவை உட்பட 8 கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் அன்வார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தம்பூனில் 2வது எதிர்ப்பு பேரணி நடைபெறும் என YB வைரல் யூடியூபரான ஐடில் யூனோஸ் தெரிவித்துள்ளார். அன்வாருக்கு எதிராக டெமோ ராக்கெட் லாவான் அன்வார் பேரணியை நடத்திய பின்னர் அவர் இத்தகவலை வெளியிட்டார். 8 கோரிக்கை தொடர்பான அன்வாரின் நடவடிக்கைகளுக்கான அறிவிப்புக்காக நாங்கள் 30 நாட்கள் காத்திருப்போம். அதனை மதிப்பீடு செய்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று நாங்கள் முடிவு செய்வோம் என ஐடில் யூனோஸ் கூறினார். கோலாலம்பூரில் தொழிலாளர்கள் அசுத்தமான சந்தை தரையில் இருந்து பயிற்ற முளையை தேர்ந்தெடுத்து மீண்டும் பேக்கேஜ் செய்கிறார்கள். பண்டார் புசாட் பந்தார் உத்தாரா கோலாலம்பூர் மொத்த விற்பனை மார்க்கெட்டில் டௌகே எனப்படும் பயிற்ற முளைகள் எலிகள் எளிதில் அணுகக்கூடிய அசுத்தமான தரையிலும் இயந்திரங்கள் மற்றும் வடிகால் அருகே தரை முழுவதும் பரவி இருப்பதை கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகள் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பயிற்ற முளைகளை பதப்படுத்தும் தொழிலாளர்கள் அசுத்தமான தரையில் இருந்து சேகரித்து அதனை மீண்டும் விற்பனைக்கு பேக் செய்கின்றனர். பயிற்ற முளைக்கான 2 செயலாக்க வளாகங்களையும் தூய்மையற்ற நிலையில் இருந்த 2 இறைச்சி கூடங்களையும் மூடிவிட்டதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளது. ஒரு வளாகத்தின் உரிமமும் ரத்து செய்யப்பட்டதோடு 16 குற்றப்பதிவுகளை அதிகாரிகள் வழங்கினர். இறைச்சி கூடாரங்களை பொறுத்தவரை அதன் தொழிலாளர்கள் கோழி இறகுகள் மற்றும் இரத்தத்தை நேரடியாக வடிகால் பகுதிகளில் அப்புறப்படுத்தியதையும் மாநகர் மன்ற அதிகாரிகள் கண்டனர். தொழிலாளர்களுக்கு டைபாய்டு தடுப்பூசிகள் போடப்படவில்லை என்பதையும் அதிகாரிகள் அறிந்தனர். அனைத்து வணிக உரிமையாளர்களும் அவர்களின் வளாகத்தின் தூய்மையை உறுதி செய்து அவர்களின் உரிம நிபந்தனைகளை கடைபிடிக்கும்படி கோலாலம்பூர் மாநகர் மன்றம் நினைவூட்டியுள்ளது. காஜாங்கில் பள்ளி கட்டிடத்தின் 5வது மாடியில் இருந்து விழுந்து மாணவன் மரணம். 2 நாட்களுக்கு முன் காஜாங்கில் உள்ள பள்ளி கட்டிடத்தின் 5வது மாடியில் இருந்து விழுந்த மாணவன் ஒருவன் நேற்று இறந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. காஜாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 13 வயதுடைய அந்த மாணவன் நேற்று அதிகாலை 2:30 மணி அளவில் மரணமடைந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சிசிடிவியில் பதிவான காணொலி காட்சியில் அந்த பள்ளி கட்டிடத்தின் 5வது மாடியில் இருந்து அந்த மாணவன் கீழே விழுந்ததாக நம்பப்படுவதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடலில் பல பகுதிகளில் காயத்திற்கு உள்ளான அந்த மாணவன் காஜாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தான். உயரமான இடத்தில் இருந்து விழுந்ததே அந்த மாணவனின் மரணத்திற்கு காரணம் என நஸ்ரோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் மேலும் விவரங்களை கண்டறிவதற்காக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைமையகம் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருவரை கொன்ற கெந்திங் சுற்றுலா பேருந்து விபத்து, ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இல்லை, 27 போக்குவரத்து விதிமுறைகளை மீறியுள்ளார். கெந்திங் மலையில் இருந்து கோலாலம்பூருக்கு திரும்பிய போது நேற்று காலை 11 மணிக்கு விபத்துக்குள்ளான சுற்றுலா பேருந்து ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இல்லை என்பதோடு 27 போக்குவரத்து விதிமுறைகளை அவர் மீறி இருக்கிறார் என பென்தோங் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜைஹாம் முகமது கஹார் தெரிவித்திருக்கிறார். பஹாங் ஜாலான் துருங் கேந்திங் ஹைலாண்ட்ஸில் 16.5வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த அந்த விபத்தில் சீனாவை சேர்ந்த 2 சுற்றுப்பயணிகள் மரணமடைந்தனர். சம்பந்தப்பட்ட 32 வயதுடைய பேருந்து ஓட்டுநர் மீது தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் 58 வயதுடைய ஜாங்பெங் மற்றும் 49 வயதுடைய வாங் ஷுஹாங் ஆகியோர் இறந்தனர். 18 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், பேருந்து ஓட்டுநர், உதவி பேருந்து ஓட்டுநர் மற்றும் சுற்றுலா வழிகாட்டியும் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டனர். காயமடைந்த 6 பென்தோங் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இறந்தவர்களின் உடல்களும் அங்கு கொண்டு செல்லப்பட்டதாக சைஹாம் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடிப்பு, 5 மரணம், 20 பேர் காயம். தென் பிலிப்பைன்ஸ் ஜம்போங்கா நகரில் பட்டாசு தொழிற்சாலை கிடங்கில் வலுவான வெடிப்பு ஏற்பட்டதில் 5 மரணமடைந்ததோடு குறைந்தது 20 பேர் காயமடைந்தனர். உள்ளூர் நேரப்படி மாலை மணி 4 அளவில் ஏற்பட்ட அந்த வெடி விபத்தில் 1.14 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிடங்கிற்கு அருகே உள்ள குடியிருப்பு மற்றும் வர்த்தக இடங்களிலும் பாதிப்பு ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது.
காயமடைந்தவர்களில் 80 கவலைக்கிடமாக இருப்பதாக நகர இயற்கை பேரிடர் நிர்வாக அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது.